காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. எல்லாம் அல்ல ஞானமே வடிவாகிய ஞானம் நடராஜ பெருமானுடைய திருடி வணங்கி திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் சுவாமி திருவடி போற்றி வணங்கி நம்மெல்லாம் வருகிற 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தீபாவளி நடைபெற இருக்கிறது. இந்த தீபாவளியில் எல்லாரும் இந்திய மக்கள் அனைவரும் தீபாவளி ஒற்றுமையாக இருந்து கொண்டாட வேண்டும். குழந்தை முதல் பெரியவர்கள் வரை நம்ம தீபாவளி திருநாளை கொண்டாடி வருவது காலங்காலமாக ஒரு பழக்கமாக இருந்து வருகிறது. நாமெல்லாம் தீபாவளி அன்று விடியற் காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் 4லிருந்து 6 மணிக்குள்ளே நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டும். எண்ணெயிலே லட்சுமியும் தண்ணீரிலே கங்கையும் வந்து விடுவதனால அன்னைக்கு கங்கா ஸ்நானம் ஆகிவிட்டது என்று சொல்லுவார்கள். அந்த கங்கையே நமது எல்லா இடத்துக்கும் வருவதனால விசேஷமாக இருக்கிறது. எண்ணெயை தேய்த்து குளிக்கிற எண்ணெயில் லட்சுமியும் இருக்கிறாள். அந்த லட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்க வேண்டும். நல்லா புத்தாடையெல்லாம் நம்ம வைத்து அந்த தீபம் ஒரு விளக்கை ஏற்றி வழிபட வேண்டும். இறைவன் ஜோதி வடிவாக இருக்கிறான். அந்த ஜோதி வடிவத்துக்கு தான் நம்ம தீபாவளி திருநாளாக நம்ம கொண்டாடப்படுகிறோம். இறைவன் ஆதியும் அந்தமில்லா அரும்பெரும் ஜோதியாக இருக்கிறான். உயிர்களுக்கு உருவம் இல்லை, இறைவனுக்கும் உருவம் இல்லை. அந்த உயிர்களுக்கு இறைவன் நமக்கு இந்த உருவத்தை கொடுக்கிறான். இந்த உருவத்து மூலமாக நம்ம பல்வேறு பிறவிகள் எடுத்து உடம்பை எடுக்கும். அதுபோல் இறைவனும் உடம்பை நினைத்த மாதத்தில் எடுத்துக்கொள்கிறான். இதுபோல் நமக்கு இறைவன் நமக்கு இந்த தீபாவளி நாள் கொண்டாட வேண்டும். இந்த தீபாவளியில் நாளெல்லாம் நம்ம திருக்கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் நம்மால் முடிந்த அளவு நம்ம புண்ணியங்களை செய்யலாம். புண்ணியம் செய்வது பெரிய புண்ணியம். என தீபாவளி என்று புத்தாடை கொடுப்பது புண்ணியம். நம்மால் முடிந்த அளவு தொகைகள் வணங்கு தொகைகள் கொடுப்பது இதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம். 4 வகையான புண்ணியங்கள்லாம் திருமண அருமையாற்றி விட்டுகிறார். யாவர்க்குமா இறைவர்க்கு ஒரு பெற்றிலை, யாவர்க்குமா பசுவிற்கு ஒருவாய், யாருக்குமா உண்ணும்போது பொடிப்படி, யாவர்க்குமா பிறகு எண்ணுதே என்று சொல்வது போல இந்த நல்ல தான தர்மங்களை நாம் எல்லாம் செய்ய வேண்டும். இந்த தீபாவளி அன்று நாம் எல்லாம் குடும்பவாச ஞானத்தில் அன்று இன்றைக்கி வேலை பார்க்குறவர்கள்லாம் அந்த வெற்றிலையில் அந்த காசுகள்லாம் வழங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த புது காசுகள்லாம் வாங்கி நம்ம எல்லாம் பத்திரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தீபாவளி இனிப்பு நமக்கு இனிப்பு பெறுவது இனிப்பு, புத்தாடை, பட்டாசுகள்லாம் நம்ம குழந்தைகள்லாம் பார்த்து வெடிக்கணும். நமக்கு பட்டாசுகள் என்றால் ஆபத்து நிறைந்த ஒரு பட்டாசாக இருக்கிறது. அந்த பட்டாசு நம்ம பாதுகாப்பு, குழந்தைகளும் பெற்றோர்களும் இந்த பாதுகாப்பாக வெடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தீபாவளி திருநாளில் எல்லோரும் இந்த தீபங்களை வரிசையாக ஏற்றி வழிபட வேண்டும் என்று சொல்கிறேன். எல்லோருக்கும் இந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லோரும் இந்த இந்தியா முழுவதும் ஒற்றுமையாக இருந்து ஜாதி சமயம் பார்க்காமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். திருச்சிற்றம்பலம்.